திமுகவிலிருந்து பிரிந்த எம்ஜிஆர் 1973ல் அதிமுகவை தொடங்கிய போது அக்கட்சியில் இணைந்த முதல் தலைமுறை தொண்டர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் ஓ பன்னீர்செல்வம். தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவர்கள் பட்டியலை எடுத்துக்கொண்டால் அதில் நிச்சயம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு முக்கிய இடம் கிடைக்கும். தமிழகத்தில் 3 முறை முதல்வர், ஒரு முறை துணை முதல்வர் பதவியில் இருந்த இவர் தற்போது தனது கட்சியிலிருந்து விலகி தனி அணியாக நின்று கொண்டிருக்கிறார். இதனால 2026 சட்டசபை தேர்தலில் எந்த கூட்டணி எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசியலில் சாதாரண ஒரு தேநீர் கடை உரிமையாளராக தொடங்கி தமிழகத்தின் முதல்வர் பதவி வரை உயர்ந்த ஓ பன்னீர்செல்வம் 1969ல் தனது 18வது வயதில் ஒருங்கிணைந்த திமுகவில் ஒரு தொண்டராக தனது அரசியல் வாழ்வை தொடங்கினார். அதன் பிறகு திமுகவிலிருந்து பிரிந்த எம்ஜிஆர் 1973ல் அதிமுகவை தொடங்கிய போது அந்த கட்சியில் இணைந்த முதல் தலைமுறை தொண்டர்களில் ஒருவராக திகழ்ந்தார். அதிமுகவில் இருந்து உள்ளாட்சி தேர்தல்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் 1996 முதல் 2001ஆம் ஆண்டு வரை தேனி பெரியகுளம் நகராட்சி தலைவராக பணியாற்றி உள்ளாட்சியில் தனது வெற்றியை நிலைநாட்டினார். 2001ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இவருக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிச்சிருக்கிறார். அதன்படி பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட ஓ பன்னீர்செல்வம் முதல் தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்று அசத்தினார். அடுத்து 2006 சட்டசபை தேர்தலில் மீண்டும் பெரியகுளம் தொகுதியில் வெற்றி பெற்ற ஓ பன்னீர்செல்வம் 2011, 2016, 2021 ஆகிய 3 தேர்தல்களில் தேனி போடியநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதுவரை 5 சட்டசபை தேர்தல்களில் போட்டியிட்டு 5 முறையும் திமுக வேட்பாளர்களை தோற்கடித்த ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக திகழ்ந்தவர். அவர் பொறுப்பில் இல்லாத போது இதுவரை 3 முறை முதல்வர் பதவியில் அமர வைத்தவர் ஜெயலலிதா. சட்ட சிக்கல்களால் ஜெயலலிதா முதல்வர் பதவியிலிருந்து விலக நேரிட்ட போதெல்லாம் அந்த பொறுப்பை ஏற்கும் அளவுக்கு அவர் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தார். 2001ஆம் ஆண்டு முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் அதே ஆண்டு இடைக்கால முதல்வராக தமிழகத்தின் 13வது முதல்வராக பொறுப்பேற்று கொண்டார். 2002 ஆண்டு வரை அந்த பதவியில் இருந்தார். தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறை சென்ற போது மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட ஓ பன்னீர்செல்வம் 2015ஆம் ஆண்டு வரை அந்த பொறுப்பில் இருந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு 3வது முறையாக மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2017ஆம் ஆண்டு வரை முதல்வர் பொறுப்பில் இருந்தார். அதன் பிறகு அதிமுக 2ஆக பிரிந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வரானார். ஒரு கட்டத்தில் அதிமுகவின் இரு அணிகளும் இணைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் 2017 முதல் 2021ஆம் ஆண்டு வரை துணை முதலமைச்சராக பொறுப்பு வகித்தார். அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார மோதல் காரணமாக முதல் எழுந்தபோது எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டார். அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார். இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்றாலும் அவருக்கு தோல்வியே கிடைச்சது. இதுதான் ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் அரசியலில் சந்தித்த முதல் தோல்வி. 2001ஆம் ஆண்டு முதல் தமிழக அமைச்சரவையில் முக்கிய துறைகளில் அமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் 2001இல் முதலாக அமைச்சராக பொறுப்பேற்ற போது வருவாய்த்துறை இவருக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சராக நீண்ட காலமாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு நீர்நிலை பராமரிப்பு மற்றும் கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டார். அதன் பிறகு தமிழகத்தின் நிதி அமைச்சராக பல முறை பட்ஜெட்களை தாக்கல் செய்த பெருமை இவருக்கு உண்டு. நிர்வாக திறமைக்காக பாராட்டப்பட்டார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியிலே சுயேட்சையாக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் இந்த முறை என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகியிருக்கிறார். மேலும் சமீபத்தில் தான் மீண்டும் அதிமுகவில் இணைய தயாராக இருப்பதாக கூறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைய வாய்ப்பே இல்லை என்று கூறிவிட்டார். இதனால ஓபிஎஸ் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியானது. 2026 சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் கூட்டணி அமைப்பாரா அல்லது தனித்து போட்டியிடுவாரா? அப்படியே தேர்தலில் போட்டியிட்டாலும் மீண்டும் பெரியகுளம், போடியநாயக்கனூர் ஆகிய தொகுதியில் ஏதாவது ஒன்றில் போட்டியிடுவாரா அல்லது புதிய தொகுதியை தேர்வு செய்வாரா என்பது குறித்த எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.